ரிஷபராசி அன்பர்களே, 14/5/2026 வரை சுக்கிர பகவான் ரிஷப மனையில் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், அதாவது உங்கள் ராசிநாதன் ஸ்ட்ராங்காக, அதாவது ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் ராசிநாதன் பலம் பெறுகிறது இல்லவா? அப்போ ராசிநாதன் பலம் பெற்றாலே உங்கள் மனசு நல்லா இருக்க போகுது. ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு குழப்பம் இருந்ததல்ல, உங்கள் மனசுக்குள்ள குழப்பம், இதை செய்யலாமா வேண்டாமா என்கின்ற ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்த ரிஷபத்துக்கு இந்த காலகட்டம் குழப்பம் நீங்கி விடுகிறது. ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுத்து செயல்படக்கூடிய தன்மை, சுறுசுறுப்பு நல்லா இருக்கும், மனதில் ஆக்டிவேஷன் நல்லா இருக்கும். எதையும், அதாவது என்ன சொல்கிறது, ராசிநாதன் வலிமை பெற்றாலே என்ன சொல்லலாம், அதாவது தடைகள் எல்லாம் விலகப் போகிறது. ஒரு கடந்த மாதத்தில் இதை செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சில விஷயங்கள், தடைப்பட்ட விஷயங்கள் இப்போ எடுத்து செய்து அதை வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது நாம் ஸ்ட்ராங்காக சொல்வேன். அதாவது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதம். சுக்கிரன் ஆட்சி, அப்போது காலச்சக்கரத்தினுடைய 2ஆம் அதிபதி ஆட்சி, அப்போ தனம் வலிமை பெறப்போகிறதுன்னு அர்த்தம். சுக்கிரனாலே கையிருப்பு பணக்காரகன். அப்போ கையிருப்பு பணம் என்பது இந்த மாதம் உங்கள் பாக்கெட்டில் நிரப்பும். அப்போ பொருளாதார ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது. கலைத்துறையில் நாட்டம் இருக்கும், கலைத்துறையில் ஆர்வம் இருக்கும், அரசியலில் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இருக்கும், அரசியலை பற்றிய பேச்சுக்கள், அரசியலை பற்றிய சிந்தனை உணர்வுகள் உங்கள் ஆழ்மனதில் நிச்சயமாக எழும். அதே சமயத்தில் அந்த சுக்கிரனுங்கிறது பெண்கள் சார்ந்த விஷயங்கள், கலைநயத்தோடு செயல்படக்கூடிய தன்மைகள். சுக்கிரனுங்கிறது அதாவது இந்த சுக்கிரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார். அப்போது சூரியன் என்பது 4ஆம் அதிபதி. சுகத்தை பெருக்கணும் என்கின்ற ஆர்வம் இருக்கும். அதாவது வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கணும், ஏதாவது ஆடை ஆபரணங்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். வீட்டை வாங்கணும், இதுவரைக்கும் நான் சொந்த வீடு இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்க சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற மனசில் ஆழமாக விதைக்கும். அல்லது எந்த இடத்தில் இடம் வாங்கலாம், எங்கே செட்டில் ஆகணும் அப்படிங்கிற பேச்சுக்கள் கண்டிப்பாக இருக்கும். அப்போ நல்ல விஷயங்களை சிந்தனை செய்யக்கூடிய, நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு. 2ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கார். அப்போது குரு 2ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். சுக்கிரன் உங்கள் ராசியிலே வலிமை பெறுகிறது. உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிநாதனை பார்க்குறார். பாக்யாதிபதி உங்களை பார்க்குறார். அப்போ உங்களுக்கு ஒரு பாக்கியம் நடக்கணுமா அல்லவா? ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு பாக்கியமான ஒரு நல்ல விஷயம் உங்கள் காதுக்கு வரும் அல்லது செயல்படுத்தும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை நிச்சயமாக உண்டு. இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. குழந்தை நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய தன்மை, குழந்தை பற்றிய ஒரு கேர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். குழந்தை என்ன பண்ணலாம், என்ன படிக்க வைக்கலாம், குழந்தைகள் செட்டில் ஆவதற்கு பற்றிய எண்ண ஓட்டங்கள் ஆழ்மனதில் கண்டிப்பாக எழும். முயற்சிகள் நன்றாக இருக்கும். தைரிய வீரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையப் போகிறது. அப்போது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் செயல்படக்கூடிய இந்த காலகட்டத்தில், அது சுக்கிரனும் உச்சபலத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தந்தையின் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லது நடக்கும். சூரியனுங்கிறது அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், தலைமை பண்பு, நிர்வாகம், ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த சுக்கிர பகவான் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார்.
ஸோ இது எந்த காலகட்டம் அப்படின்னா 27/4/2026 7/5/2026 வரை சுக்கிர பகவான் சந்திரனுடைய நட்சத்திரம், சந்திரனுங்கிறது உங்களுக்கு 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானம், தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது பயணங்கள் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை செயல்படுத்துவீர்கள். இப்போ வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு துறையில் இருக்கிறீங்க இந்த ரிஷபராசி என்பவர்கள்னா புதிய டெக்னிக்கை யூஸ் பண்ணுவீங்க. சிறுதூர பிரயாணங்கள், அதாவது பிரயாணம் ஏற்படும். சந்திரனாலே மாற்றம், ஒரு சேஞ்சஸ், ஒரு மாறுதல், இடம் மாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், ஒரு ஷிஃப்ட்டு, அதாவது ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்கள். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்தன்னா அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம். அதாவது ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும், ஒரு மாற்றத்தை நினைக்கணும், ஒரு சேஞ்ச் பண்ணணும், இன்னும் நடக்க மாட்டேங்குதுங்கிறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தாயை பற்றிய சிந்தனை உணர்வுகள் இந்த காலகட்டத்தில் வெளிப்படுத்தும். சந்திரனுங்கிறது அம்மாவை குறிக்கும் அல்லவா, சுக்கிரனுங்கிறது நீங்கள் அல்லவா. அப்போ சுக்கிரன் சந்திரன் நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது அம்மாவை பற்றிய எண்ணங்கள், அம்மாவை போய் பார்த்துக்கிறது, அம்மாவை ஹெல்த்தை பார்த்துக்கிறது, அம்மாவை மனசோகம் பார்த்துக்கிறது, அம்மாவை பற்றிய அம்மாவுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் செய்யக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக உருவாக்கும் இந்த காலகட்டத்தில். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த சுக்கிர பகவான் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார். அந்த செவ்வாய்ங்கிறது உங்கள் ராசிப்படி 7க்குரியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதி, கூட்டு ஸ்தானத்தின் அதிபதி. நீங்கள் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ அவர்களை குறிக்கக்கூடிய அல்லது சகோதரரை குறிக்கக்கூடிய அந்த கிரகத்தின் நட்சத்திரத்தில் உங்கள் ராசிநாதன் செயல்படுகிறார். அப்போ சகோதரர்களை பற்றிய சிந்தனை உணர்வுகள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதாவது அவங்களுடைய திருமணம் பற்றிய அல்லது அவங்களுக்கு திருமண நிகழ்வு பற்றிய அல்லது உங்களுடைய திருமண நிகழ்வுகளை பற்றிய எண்ண ஓட்டங்களை நிச்சயமாக உருவாக்கும். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் 8/5/2026 மேலே சகோதர உணர்வுகளை பற்றிய தன்மைகள். அந்த செவ்வாய்ங்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் வேகமாக விரைவாக செயல்படுவது. அப்போ தான் கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும், டக்குன்னு முடிக்கணும்னு நினைப்பீங்க, அவசரப்பட்டு டிசிஷன் எடுத்துருவீங்க. அப்போ அந்த விஷயத்தில் கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு முடிவு எடுக்கணும்னா கொஞ்சம் யோசிக்கணும், கோபப்படக்கூடாது, ஆக்ரோஷப்படக்கூடாது. ஏன்னா செவ்வாய்ங்கிறது கோபக்காரக நட்சத்திரத்தில் போகிறார் அல்லவா. அப்போ கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் அந்த பீரியடில் சனி செவ்வாயோடு இணைகிறது. ஸோ ஏதாவது ஒரு அதாவது பாக்கியஸ்தானத்தின் அதிபதியோடு சேர்ந்திருக்கார். அப்போது கண்டிப்பாக அந்த சனி தொழில் ரீதியில் சில சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். அதாவது என்னென்னா, ஒரு சீருடை அணிந்து பணியாற்றக்கூடிய துறைகள் அல்லது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும். ஸோ இந்த மாதிரி அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய அந்த அதிகார ஜாப், சீருடை அணிந்து செயல்படக்கூடிய இதில் ஒரு குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம், இந்த மாதிரி எக்ஸாம் எழுதணும், அதில் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ண உணர்வுகளை அதிகமாக தூண்டக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை நீங்கள் செயல்படுத்துவீர்கள். இந்த காலகட்டத்தில் தான் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். ஸோ அவங்கள பற்றி ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஒன்று கணவன் வெளியில் இருந்தார்னா 2 பேரும் ஒன்றிணைக்கக்கூடிய தன்மை, அல்லது கணவன் செட் ஆகலை, வேலை கிடைக்கல, செட்டில் ஆகலை அப்படிங்கிற உணர்வு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாக்கும். அப்போ வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். இந்த ரிஷபத்துக்கு நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் ராசிநாதன் நல்லா இருக்குது. அப்போ நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களுக்கு பணம் வரணும், அப்போ ஒரு வேலை கிடைக்கணும். உங்களுக்கு வேலை இருக்கோ இல்லையோ உங்கள் பார்ட்னருக்கு வேலை இருக்கும். ஸோ இந்த அமைப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் நன்றாக இருக்கிறது. அதாவது சுகபோகங்களுடன் இருக்கணும், சுகத்தோடு இருக்கணும், அன்பாக இருக்கணும், காதலாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ண உணர்வுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதே சமயத்தில் இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்தாலே நிலம்,
அந்த விவசாயத்துக்குள்ளே போகணும், விவசாய நிலத்தை வாங்கணும், வீடு பராமரிக்கணும், வீடை கட்டணும், வீடை ஆல்ட்ரு பண்ணணும், வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழணும். ஸோ இந்த மாதிரியான எண்ண உணர்வுகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே சமயத்தில் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள். ஒன்று வெளிநாட்டு தொடர்பில் இருக்கும், அல்லது சின்ன வயசில் நீங்கள் படித்து ரொம்ப கேப் ஆகி இருந்த ஏதோ ஒரு நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தொழில் ரீதி வேலை ரீதியிலும் ஏதாவது ஒரு ஹெல்ப்பு கிடைக்கக்கூடிய தன்மை, நண்பர்களால் அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரே லைனில் வச்சுக்கோங்க, நண்பர்கள் கிடைக்கப் பெறுவார்கள், அவர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு. தொழில் ரீதியில் சேஞ்சஸ் உண்டு. புதிய தொழிலை செய்யலாங்கிற எண்ணங்களை ஒரு சிலருக்கு நிச்சயமாக உண்டு. சுக்கிரன் சனி காம்பினேஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக பொருளாதார உயர்வு, அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. பணம் பாக்கெட் நிரப்பக்கூடிய ஒரு நல்ல சுக்கிர பயிற்சியாக இந்த ரிஷபத்துக்கு அமைய இருக்கிறது. இன்னும் ஒரு துல்லிய பலன், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.